மகாபாரதம் அத்தியாயம் 9 தொடர்கிறது. அது அருமையான மழைக்காலம். மழை ஓய்ந்து புற்கள் பளிச்சென்று வெளிக்கிளம்பின. பச்சை கம்பளிகள் போர்த்தி கொண்டது போல மலைகள் இருந்தன. எல்லா செடிகளும் விதம் விதமான பூக்களை மலர்வித்தன. கனிகள் கீழே விழுந்து உடைந்து மனம் பரப்பின. கொழுந்து வாசனையும் பல வாசனையும் பூக்கள் வாசனையும் பற்கள் வாசனையும் ஈர மண்ணின் வாசனையும் பூமியை சுற்றி வந்தன. நடந்து போகும் யாருக்கும் கிளர்ச்சி ஏற்பட்டது. பாண்டு காலார நதிக்கரையோரம் நடக்க மாத்திரி அவனை பின்தொடர்ந்தாள். நடக்க நடக்க பாண்டுவிற்கு இந்த வாசனைகளால் காமம் கொப்பளித்தது. பின்னே வரும் மனைவியின் வாசனையும் அவனை கிளர்ச்சியுற செய்தது. அவன் நகைகளின் குலுக்கமும் உடைகளின் ஸ்பரிசமும் அவ்வப்போது பேசும் குரலும் அதீத கிளர்ச்சியை தந்தன. அவன் திரும்பி சட்டென்று மனைவியை பார்த்தான். தோள் மீது கை வைத்தான். என்ன என்பது போல் மாத்திரை விழிகளால் வினவினாள். வா என்று ஒற்றை வார்த்தையில் பாண்டு அழைக்க பயந்தாள். இல்லையே, இதற்கு நீங்கள் தகுதியில்லையே, துன்பம் நேருமே, தயவு செய்து இந்த முயற்சியில் ஈடுபடாதீர்கள் என்று விலகினாள். அவள் விலகி நடக்க அவள் பின்பக்க அசைவுகள் பாண்டுவை மேலும் கிளற வைத்தன. ஓடிப்போய் அவள் பின்பக்கமாய் தழுவிக்கொண்டான். உடல் முழுவதும் தடவினான். உள்மத்தமானான். மாத்திரி கெஞ்சி கூத்தாடினாள். விலகும்படி சொன்னாள். ஆனால் விளக்க அவன் வெறி அதிகமாகியது. தடுக்க தடுக்க அவனுக்கு காமம் அதிகரித்தது. மறுக்க மறுக்க அவனுக்கு பேச்சு காதில் விழாமல் போயிற்று. மிக உக்கிரமாக அவள் மீது சரியும் போது சற்றென்று சாபத்தால் நெஞ்சு அடைத்தது. அவன் திகைத்தான். மெல்ல நழுவி தரையில் சாய்ந்தான். நெஞ்சை பிடித்து கொண்டான். தவறு செய்து விட்டீர்களே, செய்யக்கூடாத விஷயத்தை செய்துவிட்டீர்களே, தயவு செய்து அந்த முனிவரை வேண்டுங்கள், மன்னிப்பு கேளுங்கள் என்று கதறினாள். ஆனால் காலம் கடந்துவிட்டது. மூச்சு திணறியது. கண்கள் நிலை குலைந்தன. உடம்பு துடித்து அடங்கியது. பாண்டு மரணம் அடைந்தான். மானூறு கொண்ட முனிவரின் சாபம் அங்கே பலித்தது. மாத்திரியின் கூச்சல் கேட்டு குந்தி குழந்தைகளோடு ஓடி வந்தாள். குழந்தைகளை அங்கே நிறுத்திவிட்டு வாருங்கள் என்று மாத்திரி கூச்சலிட்டாள். குந்தி குழந்தைகளை அங்கே நிறுத்திவிட்டு ஓடி வந்தாள். நடந்ததை மாத்திரி சொல்ல தலையில் அடித்து கொண்டாள். என்ன பெண்ணடி நீ? புருஷன் இப்படி முயற்சிப்பான் என்று தெரியாதா? இந்த தனிமையும் இந்த வனத்தின் சூழலும் எல்லா உயிரினங்களுக்கும் காமம் தூண்டுமே. உன் புருஷனுக்கு இந்த நிலைமை ஏற்படாதா? எதற்கு அவரோடு தனிமையில் போகிறாய்? எங்களோடு இருக்க வேண்டியதுதானே? ஏன் இப்படி அடாது செய்தாய் என்று கடிந்து கொண்டாள். என்ன செய்வேன் என்று கதறினாள் மாத்திரி. அவன் கால்களை இறுக பிடித்து கொண்டாள். அவர்களை கூச்சலை கேட்டு தொலைதூரம் இருந்த முனிவர்களும் ரிஷிகளும் விரைந்து வந்தனர். அவர்களை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் கதறலை கேட்டு முனிவர்களும் அழுதனர். குழந்தைகளை அருகே வரவழைத்தார்கள். குழந்தைகள் இறந்த தந்தையின் காலை கட்டி கொண்டு அழுதன. ஒரு குடும்பம் அங்கு தலைவனை இழந்து தவித்தவித்தது. பாண்டவர்களின் வாழ்க்கையில் முதல் முறையாக சோகம் அரங்கேறியது. அஸ்தினாபுரம் பிரமிப்பாய் இருந்தது. பஞ்ச பாண்டவர்களுக்கு விதவிதமான தேசத்து ஜனங்கள் ஒன்று கூடியிருந்ததால் ஜனங்களின் முகத்தை பார்ப்பது பெரிய ஆச்சரியமாய் இருந்தது. ஆனால் பஞ்ச பாண்டவர்களை பார்த்ததும் அஸ்தினாபுரத்து ஜனங்கள் அழத் துவங்கினார்கள். இளம் வயதில் பாண்டவர்கள் தந்தையை இழந்து துயரமே வடிவாக கலைந்த கேசமும் இடுங்கிய முகமும் தளர்ந்த உடலுமாய் நடந்து வருவது கண்டு மிகவும் வேதனைப்பட்டார்கள். ஜனங்களுக்கிடையே துக்கம் கண்டு அந்த அரச குமாரர்களுக்கு துக்கம் அதிகரித்தது. எங்கள் தந்தையை இழந்த துயரத்திலிருந்து நாங்கள் மனம் தேறிவிட்டோம். நீங்கள் அள வேண்டாம் என்று ஆறுதல் சொல்ல வேண்டும் போல ஒரு வேகம் ஏற்பட்டது. அரண்மனைக்குள் நுழைந்ததும் சபை கதறியது. சத்தியவதியும் அம்பிகையும் அப்பாலிகையும் கதறினார்கள். குழந்தைகளை அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்தார்கள். குந்தியை கட்டி கொண்டு ஆறுதல் சொன்னார்கள். தந்தையை பிரிந்த துக்கத்திற்கு நடுவே தம்முடைய இடத்திற்கு வந்துவிட்டோம் என்ற ஆறுதலும் அந்த அரசகுமாரர்களுக்கு ஏற்பட்டது. இதோ பீஷ்மர், இவர் விதுரர், அவர் துரோணர் என்று அவர்கள் மனம் ஆரவரித்தது. மந்திரிகளை சேனாதிபதிகளை அடையாளம் கண்டு கொண்டது. உறவினர்களிடம் போய் நின்று கால் தொட்டு கண்ணில் ஒற்றி கொண்டது. அமைதியாகவும் அடக்கமாகவும் பலமாகவும் தெளிவாகவும் தேஜஸோடும் கூடிய அந்த அரச குமாரர்களை அஸ்தினாபுரம் அரவணைத்து கொண்டது. துரியோதனன் மட்டும் அவர்களை பயத்தோடு பார்த்தான். 14 வயது தருமர், யுதிஷ்டருக்கு 13 வயது, பீமனுக்கு 12 வயது, அர்ஜுனனுக்கு நகுல சகோதரர்களுக்கு 11 வயது. ஆனால் எல்லோரும் வளர்ந்த வாலிபர்களைப் போல இருக்கிறார்கள்.
காடுகளில் வளர்ந்ததாலோ என்னவோ அவர்கள் அசைவில் கொஞ்சம் நாகரிகம் குறைவாக இருந்தது. சடக்கென்று உட்காருவதும் விழுக்கென்று எழுந்திருப்பதும் கொஞ்சம் விறைப்பாக இருந்தது. அரச குமாரர்களுக்குண்டான நெளிவும் சுழிவும் இல்லாமல் இருந்தது. இந்த பீமனைத் தவிர மற்ற எல்லோரையும் சமாளித்து விடுவேன். இந்த பீமன் என்ன அசுர பலம் கொண்டவனாக இருப்பான் போலிருக்கிறதே. என்ன முறுக்கான உடம்பு, என்ன அடர்த்தியான முடி, எவ்வளவு கருத்த புருவங்கள், எவ்வளவு பெரிய உள்ளங்கை, எத்தனை பெரிய பாதங்கள். அவன் படியேறினால் சுவர் அதிர்ந்தது. அவர்களுக்கு அரண்மனையின் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டது. 14 நாள் முடியவில்லை என்பதால் எல்லோரும் தரையில் தூங்கினார்கள், துக்கம் அனுஷ்டித்தார்கள். சிராத்த காரியங்களை மிக செம்மையாக செய்து அந்தணர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் வேண்டுமென்ற தானம் கொடுத்தார்கள். அதற்கு அரசாங்க அதிகாரிகள் முழுவதுமாக ஒத்துழைத்தார்கள். அப்படி ஒத்துழைத்த அதிகாரிகளை தர்மர் மனப்பூர்வமாக வணங்கினார். சகோதரர்கள் வாய் நிறைய நன்றி சொன்னார்கள். அதிகாரிகளை இந்த பண்பாடு சந்தோஷப்படுத்தியது. துரியோதனனிடமும் அவன் சகோதரர்களிடமும் இந்த விஷயத்தை அவர்கள் கண்டதில்லை. மரணத்தின் துயர் பின்னடைந்து வாழ்வு பற்றிய சந்தோஷம் பஞ்ச பாண்டவர்களை பற்றி கொண்டது. மரங்களோடும் மிருகங்களோடும் முனிவர்களோடும் பேசி கொண்டிருந்த அந்த இளைஞர்கள் மக்களுக்கு நடுவே புழங்கியதும் சந்தோஷப்பட்டார்கள். உடன் விளையாட 100 அரசகுமாரர்கள் இருக்கிறார்கள் என்றவுடன் எகிரி குதித்தார்கள். பீமன் உற்சாகமானான். கொஞ்சம் அதிகமாகவே உற்சாகமானான். யார் அந்த தென்னை மரத்தை முதலில் தொட்டுவிட்டு வருவார்கள் என்று சொல்லும் முன்னரே ஓடுவான். மற்றவர்கள் தயாராகும் போது திரும்பிவிட்டான். இல்லை, இனிமேல் தான் ஓட வேண்டும் என்றவுடன் மறுபடியும் ஓடினான். அவர்களை தென்னை மரத்தை தொடுவதற்கு முன்பு ஆரம்ப இடத்திற்கு வந்துவிட்டான். அவன் வேகம் பார்த்து அந்த 100 சகோதரர்களும் வியந்தார்கள், பயந்தார்கள். பழக பழக அந்த சகோதரர்களோடு வம்பு சண்டைக்கு போவதும் அவர்களுடன் துன்புறுத்துவதும் பீமனுடைய உற்சாக புத்தியாக இருந்தது. இரண்டும் கெட்டான். பையனுடைய குதூகலம் அவனை அதிகம் ஆட வைத்தது. என்னை தூக்கி கொண்டு ஒரு ஓடு பார்க்கலாம். 25ஓ 26ஓ எண்ணிக்கை உள்ள சகோதரன் பேசும்போது அவன் தூக்கி கொண்டு அந்த பையன் சொன்ன இடத்தையும் தாண்டி வெகு தூரம் போய் முள் புதரில் போட்டு விட்டு வந்தான். அந்த பையன் வந்து சேருவதற்கு மாலை நேரம் ஆகியது. வந்து ஓவென்று அலறினான். துரியோதனன் சமாதானப்படுத்தினான். 2 பேரை தூக்கி கொண்டு ஓடுவேன் என்றான் பீமன். ஓடி நடுவழியில் இறக்கி 2 பேர் தலைகளையும் நச்சென்று இடித்தான். இடது ஒன்றும் வலது ஒன்றுமாக விசிறி போட்டான். அவர்கள் நெற்றியை பிடித்து கொண்டு அழுது கொண்டே வந்தார்கள். 4 பேர் அவனை அழுத்தி அடக்க முயற்சிக்க 4 பேரையும் தரையில் கரகரவென்று தேய்த்து கொண்டு வந்தான். முழங்காலும் பிருஷ்டரும் எரிய இழுத்தான். அவர்கள் அலறினார்கள். பீமனுக்கு உற்சாகம் வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் அடக்க அங்கு ஆள் இல்லை. யுதிஷ்டர் அதட்டினால் அடங்குவான். ஆனால் யுதிஷ்டர் பார்க்காத போது அவன் விஷமங்களை வைத்து கொண்டான். யுதிஷ்டருக்கு செய்தி வரும் முன்பு துரியோதனனுக்கு போய்விடும். சகோதரர்களை காப்பாற்ற முடியாத ஒரு ஏக்கத்திலும் கோபத்திலும் இருந்த துரியோதனனுக்கு வன்மம் பற்றி கொண்டது. இயல்பிலேயே கெட்டது யோசிக்கின்ற துரியோதனன் இரவும் பகலும் அதிகம் பீமனை பற்றி நிறைய கெடுதல்கள் யோசித்தான். எப்படி செயலாற்றுவது என்று தவித்தான். கொல்லுவதுதான் வழி. இவனை கொன்றால்தான் நிம்மதி. இல்லையெனில் இப்போது போல வாலிபனான பிறகும் மத்திம வயது வந்த பிறகும் இவன் தொல்லை இருக்கத்தான் செய்யும். இப்போதே இந்த வயதிலேயே அழித்து ஒழித்து விட்டால் தருமனை கைது செய்து உள்ளே போடலாம். மற்றவர்கள் ஒரு பொருட்டே அல்ல என்று எண்ணினான். எப்படி கொல்வது என்று திட்டமிட்டான். சகுனியிடம் போய் நின்று கண்களில் நீர் துளிர்க்க தன் துயரம் பற்றி பேசினான். சகுனி பதைத்து போனார். தொடரும். நன்றி, வணக்கம்.